வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்டீரியஸ் தமிழ். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த தடவை வந்து வித்தியாசமாக ஒரு டாபிக் போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொட்டாவி. நம்ம எல்லாருமே கொட்டாவி விடுவோம். ஸோ அதை பற்றிய 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ இருந்து கொட்டாவி விடுவோம்? கெஸ் பண்ணி பாருங்களேன். அதாவது இதுக்கான ஆன்சரை கேட்கும்போது நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம கொட்டாவி விடுவோம். என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தையும் கூட சொல்லலாம், அவங்களோட அம்மாவோட வயிறில் இருக்கும்போது இருந்தே 20 வாரங்கள் ஆர் சம்டைம்ஸ் 11 வாரங்கள் டைம்லேருந்தே கொட்டாவி விட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். சரி, ரெண்டாவது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கொட்டாவி வந்து ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகும். ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்களுக்கு வந்து அடுத்தவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மூடை பொருந்துட்டு அதுக்கு தகுந்தபடி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. இது எல்லா விலங்குகளுக்கும் பாசிபிள். என்ன எல்லா விலங்குகளுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அடுத்த ஃபேக்ட்டுக்கு வரேன். மனுஷங்க மட்டும் கொட்டாய் விட மாட்டாங்க, விலங்குகளும் கொட்டாய் விடும். அப்படி அந்த விலங்குகள் கொட்டாய் விடும்போதும் அதை பார்த்துட்டும் நமக்கு திருப்பி கொட்டாவி வரும். சரி, ஓகே. இதெல்லாம் மூடை பொறுத்து திருப்பி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், அடுத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து அப்படின்னு சொல்கிறேன்ப்பா. சரி, எதனால் இந்த கொட்டாய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. ஆக்சிஜன் உடம்புக்கு தேவைப்படும் போது வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி. ஸோ இதை பேஸ் பண்ணியே இந்த மாதிரி கொட்டாய் விடும்போது நம்ம பிரெயின் வந்து கூல் ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அந்த தியரி இப்படி பார்த்தீங்கன்னா, கொட்டாய் விடும்போது நம்ம நிறைய ஏரை வந்து உள்வாங்குவோம். ஸோ அது வந்து பிரெயினுக்கு போகிற பிளட்டை வந்து கூல் பண்ணி அதன் மூலமாக பிரெயின் கூல் ஆகுது. ஸோ நம்ம டல் மூடில் இருக்கும்போது இந்த கொட்டாவி அதிகமாக வரும். ஸோ இதை பார்த்து தான் நிறைய பேர் அவங்களுக்கும் அதை உள்வாங்கிட்டு திருப்பி கொட்டாய் விடுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த மர்மம். சரி, ஃபேக்ட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தோன்னா, கொட்டாவி நார்மலாக விடலாம், மேபி 20 டைம்ஸ் கூட போகலாம். ஆனால் அடிக்கடி எப்போதுமே கொட்டாவி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப டூ மச்சாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க. டூ மச் ஆஃப் யார்னிங் இஸ் பேட். சரி, வாங்க இன்றைக்கி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு மறக்காமல் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.